Hello friends, welcome to my channel. நான் தான் உங்களோட ரம்யா பேசுறேன். நம்மளோட டாபிக் இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், all about anemia. இந்த அனீமியானா என்னது? இந்த அனீமியானா ஒரு கண்டிஷன். நம்மளோட உடம்புல நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ், அதாவது சிவப்பு அணுக்கள், இந்த ஆர்பிசியோட அளவு கம்மியாயிரும். ஸோ இந்த ஆர்பிசியோட அளவு கம்மியானதும் நம்ம பிளட்ல இருக்க ஹீமோகுளோபின் அப்படின்னா ஒரு பிக்மெண்ட் தான், இந்த பிக்மெண்டோட அளவும் கம்மியாகும். ஸோ இது ரெண்டும் கம்மியானதும் நம்மளோட பிளட்டோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அதுக்குமே கம்மியாயிரும். இந்த ஆக்சிஜன் சப்ளை நம்ம டிஷ்யூஸ்க்கு எல்லாமே கம்மியானதும் இந்த மாதிரியான ஒரு அனீமியா டெவலப் ஆகும். இந்த அனீமியா நிறைய விமென்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும் as compared to men. இதோட ஃபார்ம்ஸ் மைல்ட்ல இருந்து சிவியர் ஃபார்ம்ஸ் வரைக்கும் அது ரேஞ்ச் ஆகும். இது மைல்டா இருக்கச்சுலே நம்ம இதை ட்ரீட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அனீமியாவை நம்ம குணப்படுத்திடலாம். இந்த அனீமியா எதனால டெவலப் ஆகும்னு பாத்தீங்கன்னா பிளட் லாஸ் என்னென்ன கண்டிஷன்ல ஆகும்னு பாத்தீங்கன்னா பெப்டிக் அல்சர், அப்புறமா பாலிப், ஏதாவது கட்டி நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்துன்னா, அப்புறமா ஹெர்னியா, ஆல்சோ சம் டைப் ஆஃப் கேன்சர்ஸ் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன், ஆல்சோ ப்ளீடிங் பைல்ஸ், இந்த மாதிரியான கண்டிஷன்ல அனீமியா டெவலப் ஆகும். அப்புறமா வேற ரீசன் பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் இம்ப்ராப்பர் நியூட்ரிஷன், inadequate nutrition, iron rich food items கம்மியா நம்ம சாப்பிட்டாலுமே கண்டிப்பா அனீமியா டெவலப் ஆகும். அப்புறமா வேற ரீசன்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல எவ்வளவுதான் அயன் சாப்பிட்டாலுமே சம்டைம்ஸ் அயனோட அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கும், inadequate iron absorption. இது எதனால அப்படி ஆகுதுன்னா சம் டைப் ஆஃப் டிஸார்டர்ஸ் such as celiac disease அப்படின்னா இன்டெஸ்டைன்ல வரக்கூடிய ஒரு டிஸார்டர் தான். இந்த மாதிரியான டிஸார்டர் இருந்தா அயனோட அப்சார்ப்ஷன் ஸ்டமக்ல இருந்து ப்ராப்பரா அப்சார்ப் ஆகாது. ஸோ அல்டிமேட்லி அனீமியா டெவலப் ஆகும். அப்புறமா வேற ரீசன் பாத்தீங்கன்னா இது ஒரு பிசியாலஜிக்கல் ரீசன் தான், பிரெக்னன்சி டைம் என்ன ஆகும்னா நம்மளோட க்ரோயிங் பேபிக்கு நிறையவே பிளட் சப்ளை தேவைப்படும். ஸோ மதரோட உடம்புல பிளட் கண்டென்ட் கம்மியாகி ஃபீட்டஸ்க்கு நிறைய பிளட் டைரக்ட் ஆகும். ஸோ மதரோட டயட்டுமே இம்ப்ராப்பர் நியூட்ரிஷனாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அல்டிமேட்லி மதருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனீமியா டெவலப் ஆகும். அப்புறமா யாரெல்லாம் அனீமியானால ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸ் தான் அஃபெக்டட் மோர் கம்பேர்ட் டு மென். ஆல்சோ க்ரோயிங் சில்ட்ரன்ஸ், நம்மளோட சில்ட்ரன்ஸ் க்ரோ ஆகிற டைம், அதாவது அடாலசன்ட் டைம்ல இம்ப்ராப்பர் அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்தாலுமே கண்டிப்பா அனீமியா டெவலப் ஆகும். ஆல்சோ பிரெக்னென்ட் விமென்ஸுமே மோஸ்ட் காமன்லி அனீமியானால அஃபெக்ட் ஆவாங்க. சம் ஆஃப் தி மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் அனீமியான்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் வரும், அப்புறமா தலை சுத்தம், டிசீனஸ் வரும், அப்புறமா பிரெத்லெஸ்னஸ் அப்படின்னா மூச்சு தவக்கம், பால்பிட்டேஷன், ரொம்பவே வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க, அப்புறமா லிப்ஸ் எல்லாமே பேலா இருக்கும், அப்புறமா ஹேர் ஃபால் நிறையா இருக்கும். ஸோ கோல்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்ஸ் அப்படின்னா ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்ஸ்ல வரும். அப்புறமா நெயில்ஸ்ல ஸ்ட்ரென்த் இருக்காது, ஸோ பிரிட்டில் நெயில்ஸ் டெவலப் ஆகும். ஆல்சோ பசி தன்மை இருக்கவே செய்யாது, புவர் அப்படைட், சாப்பிட்ட தன்மை கம்மியாயிரும். அப்புறமா இந்த அனீமியா ரொம்ப சிவியர் ஆயிட்டுனா அல்டிமேட்லி செஸ்ட் பெயின் வரும், அப்புறமா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் டெவலப் ஆகும். இந்த அனீமியா மைல்ட் ஃபார்மா இருக்கச்சுலே நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அனீமியாவோட ப்ரொக்ரெஷன் டு சிவியர் ஃபார்ம் கண்டிப்பா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனீமியாவை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அயன் ரிச் ஃபுட்ஸ் நிறைய உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அயன் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மீட் such as போல்ட்ரி, சிக்கன், மட்டன், அப்புறமா பீஃப், இந்த மாதிரியான மீட் வெரைட்டிஸ்ல அயன் கண்டென்ட் ரொம்பவே ரிச்சா இருக்கு. ஆல்சோ லிவரோட ஆர்கன்லயுமே ஃபுல்லா அயன் கண்டென்ட் தான் லோடடா இருக்கு. ஸோ நீங்க மட்டன் லிவர் ரொம்பவே பெஸ்ட் as compared to சிக்கன் லிவர். ஸோ இந்த லிவரை நிறையவே டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சீ ஃபுட்ஸ்ல பாத்தீங்கன்னா டியூனா அப்படின்னா சூர மீன், ஆல்சோ சால்மன் அப்படின்னா அசல மீன், இந்த மாதிரியான ஃபிஷ் வெரைட்டிஸ்ல நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு.
ஆல்சோ shellfish such as oysters அப்படின்னா சிப்பி, ஆல்சோ shrimps அப்படின்னா இறால், ஆல்சோ நண்டு, இதுல எல்லாமே நிறையவே அயன் கண்டென்ட் இருக்கு. இனி நீங்க இப்போ வெஜிடேரியன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பீன்ஸ் வெரைட்டில நிறையவே அயன் கண்டென்ட் இருக்கு. such as chickpeas அப்படின்னா கொண்டக்கடலைகள், பீன்ஸ் அப்படின்னா மொச்சப்பயிர், அப்புறமா சோயா பீன்ஸ், இந்த மாதிரியான பீன்ஸ் வெரைட்டி நிறைய உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறமா டார்க் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் such as ப்ராக்கோலி, அப்புறமா ஸ்பினச், செலரி, இந்த மாதிரியான green leafy vegetables fullaவே loaded with nutrients as well as minerals, also loaded with abundant of iron. So நிறைய green leafy vegetables include பண்ணிக்கோங்க. அப்புறமா nuts and raisins. dry grapes அப்படின்னா காஞ்ச திராட்சைகள், 4 to 5 dry grapes daily உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. also datesல fullaவே loaded with abundant of iron. ஸோ டெய்லி 2 டேட்ஸ் உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறமா செசம் சீட்ஸ் அப்படின்னா தமிழ்ல எள்ளுன்னு சொல்லுவாங்க. இதுல 2 வெரைட்டி உண்டு, ஒயிட் உண்டு, அப்புறமா பிளாக் எள்ளு உண்டு. இந்த கருப்பு எள்ளுக்கு அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ற ரொம்பவே ஹை கெப்பாசிட்டி இருக்கு. இந்த எள்ளை எப்படி சாப்பிடணும்னா 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை கொஞ்சமா வாட்டர்ல ஒரு 2 to 3 hours சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை பேஸ்ட் ஆக்கிட்டு கொஞ்சமா ஹனி ஆட் பண்ணி நீங்க உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மாதிரி சாப்பிட்றதுனால உங்களோட அயன் அப்சார்ப்ஷன் as well as அயன் கண்டென்ட் பாடியில இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமா ஜூஸ் வெரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா பொமிக்ரானட் அண்ட் பீட்ரூட் ஜூஸ். இந்த பொமிக்ரானட் as well as பீட்ரூட் ஜூஸ்க்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா நம்மளோட ஆர்பிசி, அதாவது நம்ம ரத்த அணுக்களை இன்க்ரீஸ் பண்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ டெய்லி இந்த பொமிக்ரானட் இல்லைன்னா பீட்ரூட் ஜூஸை உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஆர் அனிமிக். எனி அயன் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸை தவிர்த்து உங்களோட அயன் இன்டேக்கை நீங்க உடம்புல எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின் சி என்ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் such as ஆரஞ்சஸ், லெமன்ஸ், டேங்க்ரீன்ஸ், அப்புறமா கிரேப் ஃப்ரூட் இல்லைன்னா கிவி, இந்த மாதிரியான ஃப்ரூட்ல நிறையவே வைட்டமின் சி இருக்கு. நிறைய வைட்டமின் சி என்ரிச் ஃப்ரூட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வைட்டமின் சி என்ரிச் வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய டொமேட்டோஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யோகட் வித் டர்மரிக். யோகட் அப்படின்னா தயிர். 1 கப் ஆஃப் தயிர் கொஞ்சமா டர்மரிக் ஆட் பண்ணி டெய்லி உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க டர்மரிக் வித் யோகட் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களோட அயன் கண்டென்ட் as well as அயன் அப்சார்ப்ஷன் இன் பாடி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அனிமியா கண்ட்ரோல் ஆகும். அப்புறமா நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸை அயன் வெசல்ல குக் பண்ண பாருங்க. அயன் வெசல் such as அயன் கடா இல்லைன்னா அயன் பேன். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இந்த வெசல்ல இருக்க அயன் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஃபுட் கூட மிக்ஸ் ஆகி டே பை டே நம்மளோட அயன் கண்டென்ட் ஃபுட்ல இன்க்ரீஸ் ஆகும்னு. உங்களோட ஃபுட் குக்கிங்கை ஒரு அயன் பேஸ்ட் வெசல்ல சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா காப்பர் வாட்டர். நீங்க டெய்லி குடிக்கிற தண்ணியை ஒரு காப்பர் வெசல்ல ஸ்டோர் பண்ணி காப்பர் என்ரிச் வாட்டரை உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காப்பர் என்ரிச் வாட்டர் நீங்க குடிச்சீங்கன்னா உங்களோட பாடி ரொம்பவே ஆக்டிவாகவும் பிளஸ் அனிமியால வர ஹேர் ஃபாலையுமே இது ரெடியூஸ் பண்ணும். அப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், அயன் என்ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்க சாப்பிடச்சுல கால்சியம் என்ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் சேர்த்து நீங்க இன்டேக் பண்ணக்கூடாது. கால்சியம் என்ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா such as மில்க் இல்லைன்னா சீஸ், இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் அயன் என்ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம உடம்புல கால்சியமோட அப்சார்ப்ஷன் தான் நிறைய நடக்கும். நம்ம உடம்புல நம்மளோட அயன் அப்சார்ப்ஷன் நடக்காது. ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இன்டேக் ஆஃப் அயன், நம்ம எடுத்திருக்க அயன் அப்படியே எக்ஸ்கிரீட் ஆயிரும் பாடியில இருந்து, அப்சார்ப்ஷன் எதுவுமே நடக்காது. கண்டிப்பா அயன் என்ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்க எடுக்கிற டைம் கால்சியம் என்ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்க உங்க டயட்ல இன்க்ளூட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ அவாய்ட் ட்ரிங்கிங் டீ இல்லைன்னா காஃபி.
இந்த மாதிரியான டீ காஃபி நீங்கள் அனிமிக்காக இருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அயன் அப்சார்ப்ஷன் நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு டீ இல்லைன்னா காஃபி உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இதை ஒரு 2 hours ஆஃப்டர் யோர் மீல்ஸ், ஒரு 2 மணி நேரம் உங்கள் மீல்ஸ்க்கு அப்புறமா டீ இல்லைன்னா காஃபி எடுத்துக்கோங்க. இம்மீடியட்டாக எடுத்தீங்கன்னா உங்களோட அயன் அப்சார்ப்ஷன் அப்படியே ரெடியூஸ் ஆகி அப்படியே எக்ஸ்க்ரீட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஷுர் இந்த குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மைல்டு ஃபார்ம் ஆஃப் அனிமிக்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லி ரெடியூஸ் ஆகி ஃபுல்லி கண்ட்ரோல் ஆயிடும். ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, ப்ளஸ் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணச்சில். தேங்க்யூ.